எதனால நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு வங்கி குறைஞ்சது அப்படிங்கிறதான் என் மனசுல பட்டதை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புறேன். அதாவது ஒரு சாதாரண இப்ப என்னுடைய தம்பி எங்க சித்தி பையன் போன தடவை வந்து வாக்கு செலுத்தினது சீமானுக்கு. அப்ப ஏன் வாக்கு செலுத்தன்னு கேட்டான், சீமான் அண்ணனுக்கு நிறைய கூட்டம் வருது, நல்ல வீரியமா பேசுறாரு, அதனால வாக்கு செலுத்தின. இந்த வாட்டி ஏன்டா நீ விஜய்க்கு வாக்கு செலுத்தின அப்படின்னு கேட்டா, விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் எங்க போனாலும் அவர் கூட்டம் வருது, தூத்துக்குடியெல்லாம் பார்த்தல அவ்வளவு பெரிய கூட்டம், அதனால அவருக்கு போட்ட அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு பாமரனான ஒரு வாக்காளர்ன நம்ம என்ன சொன்னாலும், நம்ம ஆட்சி வரைமுறைகள், கொள்கை, கோட்பாடுகள், தமிழ் உணர்வு அப்படி இப்படி எதை சொன்னாலும் அவனிருந்து நம்ம வாக்குகள் நம்ம வாங்க முடியாது. அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல்வாதினா இப்படி இருக்கணும், அந்த அரசியல்வாதிக்கு நிறைய கூட்டங்கள் வரணும், அப்படி இருந்தாதான் நான் ஓட்டு போடுவேன், அப்படிப்பட்ட ஒரு ஆடு ஓட்டு போட்டதான் என்னுடைய வாக்கு வீணாக போகாது அப்படிங்கிறது அவனுடைய மனமப்பை. அவன் வந்து இந்த மாதிரி தேர்தல் நம்ம வாக்கு வாங்குறது ரொம்ப சிரமம் ஒரு சினிமாக்காரன். ஆனா படித்த இளைஞர்கள் ஏன் நமக்கே வாக்கு செலுத்தல அப்படின்னா, நம்மளுடைய ஆட்சி வரைமுறை அவரை போய் படித்த பசங்களை போய் சேரல. அதனால இந்த இடத்துல நமக்கு வர வேண்டிய வாக்குகள் எல்லாமே, நமக்கு வர வேண்டிய தமிழ் வாக்குகள், தமிழ் உணர்வு உள்ள வாக்கள் எல்லாமே விஜய் பக்கம் போய் சேர்ந்துருச்சு. நாங்க போய் ஒரு பையன்கிட்ட, படிச்ச பையன்கிட்ட, ஏங்க நீங்க நாம் தமிழுக்கு வரணும் ஓட்டு போட இருந்தானே, அவர் தண்ணி இலவசங்கிறாரு. சரி, உங்க அண்ணன் தண்ணி இலவசம் சொல்றாருப்பா, எப்படி இலவசம், வீட்டுக்கு பைப்ல எல்லாம் கொடுத்துருவாரு, நான் இங்கிருந்து தூத்துக்குடிக்கு பயணப்பட்டு போறேன், உங்க அண்ணன் போட்டல்ல தடை பண்ணிடுவாரு, நான் எப்படி பழைய ட்ரங்க் பெட்டில ஒரு ஸ்டீல் குடுவையில தண்ணி ஊற்றி எடுத்துட்டு தான் போக முடியுமா, இதெல்லாம் சாத்தியப்படுமா, உங்க அண்ணன் எப்பவுமே சாத்தியமான விஷயத்தான் வந்து பேசிட்டு இருப்பாரு, இதெல்லாம் சரிப்பட்டு வருமா, தேவையில்லாம அவருக்கு போட்ட என்னோட ஓட்டு வீணா தானே போவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை படிச்ச பசங்க எல்லாருமே அந்த பக்கம் தன்னோட ஓட்டை கொடுத்துட்டு போயிடறாங்க. இதனால நம்ம ஆட்சி வரைமுறைகளை தெளிவா கொண்டு சேர்க்காதது இது ஒண்ணு. அதே நேரம் ஒரு ஆடு மாடு விளக்க ஒரு விவசாயி கிட்ட போயிட்டு, நீங்க ஆடு மாடு வச்சிருக்கீங்களா, உங்களுக்கு அண்ணன் அரசு ஊழியர் ஆக்குவார் அப்படின்னா, என்னப்பா நீ காமெடி பண்ணிட்டு இருக்க, எப்படி அதெல்லாம் அரசு ஊழியர் ஆக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி. அவருக்கு அந்த அரசு ஊழியர் ஆக்கவனா ஒரு தனிநபருக்கான வருமானத்தை அவர் என்ன வச்சு எப்படி சம்பாதிப்பா, எனக்கு எப்படி வருமானத்தை கொடுப்பாரு, என்கிட்ட என்ன வாங்கிப்பாரு, என்கிட்ட என்ன கொடுப்பாரு, எனக்கு எந்த அளவுக்கான ஊதியம் வரும் அப்படிங்கிறத அவர் எதிர்பார்க்கிறாரு. ஒருத்தருக்கு ஒரு கட்சி 3000 போடுதுன்னா, என் மாசம் 3000 போடுதுன்னா ஓகே. ஆனா நம்ம அரசு ஊழியர் ஆக்கும் அப்படின்னா, எப்படி அரசு ஊழியர் ஆக்குவாரு, எனக்கு என்ன சேலரி வரும், என்கிட்ட என்ன எதிர்பார்ப்பாரு, என்ன ஆடு மாடுக்கு என்ன உத்தரவாதம், இப்படிங்கிற கேள்வி நிறைய கேள்விகள் எழுது. இந்த மாதிரியான அடிப்படையான கேள்விகளுக்கு நாம விடை கொடுத்தால் மட்டுமே பாமர மக்களோட விவசாயிகளை ஓட்ட நாம அங்கிருந்து வாங்க முடியும். இந்த மாதிரி நம்மளுடைய ஆட்சி வரைமுறைக்கு சரியான ஒரு விளக்கம் கொடுக்காம யாரையும் ஓட்டு நம்ம வந்து வாங்கவும் முடியாது. இந்த மாதிரி தான் நம்மளோட வெயில் மரம்னு சொல்லிட்டு நம்ம வெளிப்பேர் முக வீணா போறத நம்ம கண் கூட பார்க்க முடியுது. ஆந்திரால திருப்பதி போன்ற மலைவாழ ஸ்தலங்கள்லாம் போனீங்கன்னா வாட்டர் போத்தல் கிடையாது, கண்ணாடி பாட்டில தண்ணி கொடுப்பாங்க. அந்த பாட்டிலோட விலை 60 ரூபாய். நம்ம ஒரு டைம் வாங்கிட்டோம்னா தண்ணியை குடிச்சிட்டு பாட்டில திருப்பி கொடுத்தோம்னா 30 ரூபாய் திருப்பி கொடுத்துருவாங்க. ஆனா இங்க நாம எப்படி பண்ணலன்னா, அந்த மாதிரி ஒரு குடுவையில தண்ணீர் இலவசம், நீங்க பாட்டில் மட்டும் தான் ஒரு தடவை 30 ரூபா கொடுத்து வாங்கணும். 60 ரூபா கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா, அடுத்து எந்த தடவை வேணாலும் நீங்க இதே பாட்டில திருப்பி கொடுத்து இன்னொரு குடுவையில தண்ணி வாங்கி குடிச்சுக்கலாம், அது உங்களுக்கு முற்றிலும் இலவசம் அப்படிங்கிற ஒரு தெளிவான நம்ம கோட்பாட அந்த படிச்ச பசங்களை மனசுல நம்ம வச்சுச்சுன்னா, அப்ப நம்ம ஒரு நாளைக்கு இத்தனை நாள் டிராவல் பண்ணி தான் நமக்கு இவ்வளவு பணம் மிச்சமாகுது அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரும். இது நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம வீட்டுக்கே நாங்க தூய குடிநீர் கொடுப்போம் அப்படின்னா, அது எப்படி குடிப்பீங்க, இலவசமா வர நீர் எப்படி வந்து தூய்மையா இருக்கும், இது எப்படி நம்பி என் பொண்ணுக்கோ குழந்தைங்க நான் கொடுக்க முடியும், இப்படிங்கிற ஒரு எண்ணம் அடிப்படை மக்கள் கிட்ட இருக்கு. இதையும் நம்ம தெளிவுபடுத்தி அவங்களுக்கு கொடுத்தாதான் அவங்ககிட்ட இருந்து நம்மளுடைய வாக்குகளை நம்ம ரொம்ப எளிதாக வாங்க முடியும். இந்த மாதிரி விஷயங்களை தெளிவுபடுத்தாம நம்ம எந்த காலத்தையுமே அவங்க வாக்குகளை வாங்க முடியாது.